படைப்பின் கடவுளான பிரம்மா சிருஷ்டித் தொழிலில் ஈடுபட்டிருந்தார். உயிர்களை படைப்பதில் பல வடிவங்களை உருவாக்கினார். ஆனால் அவரால் பெண் வடிவத்தை படைக்க முடியவில்லை. ஆண் உயிர்களை மட்டுமே படைத்துக் கொண்டிருந்தார். இதனால் சிருஷ்டி முழுமையடையவில்லை. உயிர்களின் பெருக்கம் தடைப்பட்டது. என்ன செய்வது என்று அறியாத பிரம்மா சிவபெருமானை நோக்கி தவமிருந்தார். தனது படைப்புத் தொழிலில் உள்ள குறைபாட்டை நீக்கி பெண் வடிவத்தை படைக்க அருள் புரியுமாறு வேண்டினார். பிரம்மாவுடைய தவத்தைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். அப்பொழுது சிவபெருமான் தனது உடலின் ஒரு பாதியை சக்தியான பார்வதி தேவியாகவும் மறுபாதியை தானாகவும் கொண்டு அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் காட்சியளித்தார். சிவபெருமானின் இந்த திருவுருவம் உலகிற்கு ஒரு பெரும் உண்மையை உணர்த்தியது. அதாவது படைப்பு என்பது ஆண்மை, புருஷ தத்துவம் மற்றும் பெண்மை, பிரகிருதி தத்துவம் ஆகிய இரண்டின் சேர்க்கையால்தான் முழுமையடையும். ஒரு சக்தியின்றி மற்ற சக்தி இயங்க முடியாது. ஆண் மற்றும் பெண் சமம் என்பதையும் இருவரும் இணைந்துதான் படைப்பு நிகழும் என்பதையும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் உணர்த்தியது. இந்தக் காட்சியைக் கண்ட பிரம்மா மெய்சிலிர்த்துப் போனார். ஆண் மற்றும் பெண் வடிவங்களின் அவசியத்தை புரிந்து கொண்டார். அதன் பிறகு அவர் பெண் உயிர்களை படைக்கத் தொடங்கினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை பற்றி உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.